தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சென்னை மாநகரின் அடையாளமாகவும் பாடல் பெற்ற சிவஸ்தலமாகவும் விளங்குவது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில். பங்குனி மாதத்தில் மயிலையே விழாக்கோலம் பூணும் பங்குனி பெருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. அன்றைய தினம் நந்தி உருவம் பொறுக்கப்பட்ட கொடிமரத்தில் ஏற்றப்பட்டு முறைப்படி விழா ஆரம்பமானது. முதல் நாள் இரவு இறைவன் புன்னை மர வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இரண்டாம் நாள் காலை சூரியவட்ட வாகனமும் இரவு சந்திரவட்ட வாகனமும் முக்கியத்துவம் பெறுகின்றன. பகல் மற்றும் இரவை ஆளும் கிரகங்களுக்கு அதிபதியாக இறைவன் வலம் வருகிறார். மூன்றாம் நாள் காலை அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த அதிகார நந்தி சேவை நடைபெற்றது. இறைவன் வெள்ளி நந்தி வாகனத்தில் அமர்ந்து உலா வரும் காட்சியை காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரளுவார்கள். தொடர்ந்து வரும் நாட்களில் பூதவாகனம் தீய சக்திகளை அடக்குபவராக இறைவன் உலா வருவார். ரிஷப வாகனம் 5ஆம் நாள் இரவு நடைபெறும் வெள்ளி ரிஷப வாகன காட்சி மிகவும் மகத்தானது. 4 வேதங்களும் நந்தியாக மாறி இறைவனை தாங்குவதாக ஐதீகம். விழாவின் சிகரமே 7ஆம் நாள் நடைபெறும் திருத்தேர் டெம்பிள் சேரியட் உற்சவம்தான். ஆழித்தேர் என்று அழைக்கப்படும் பிரம்மாண்டமான தேரில் கபாலீஸ்வரர் அமர்ந்து 4 மாட வீதிகளிலும் வலம் வருவார். தொடர்ந்து 8ஆம் நாள் நடைபெறும் 63 திருவிழா உலக புகழ் பெற்றது. 63 நாயன்மார்களும் சப்பரங்களில் அணிவகுக்க அவர்களுக்கு மத்தியில் கபாலீஸ்வரர் வெள்ளி விமானத்தில் காட்சியளித்தார். மயிலாப்பூரே மனித கடலாக காட்சியளிக்கும் அற்புத தருணம் இது. 9ஆம் நாள் இரவு அன்னை கற்பகாம்பாளுக்கும் ஐயன் கபாலீஸ்வரருக்கும் நடைபெறும் திருக்கல்யாணம் கண்கொள்ளா காட்சியாகும்.
கபாலீஸ்வரன் அருளும் கற்பகாம்பாளின் கருணையும் சேரும் இந்த பங்குனி திருவிழா வெறும் சடங்கு மட்டுமல்ல, அது ஒரு பண்பாட்டு சங்கமம். மயிலாப்பூர் பதிகம் பாடிய ஞானசம்பந்தர் வாக்குப்படி, பூம்பாவாய் பங்குனி உத்திர திருவிழாவை காணாமல் செல்வது முறையோ என்று கேட்கும் அளவுக்கு இந்த விழா மகத்துவமானது. இந்த முறை நீங்களும் பங்குனி விழா காட்சிகளை கண்டு அந்த ஈசனின் அருளை பெறுங்கள். ஓம் நம சிவாய.